வெல்கம் டு மை சேனல். ஸோ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எவர் யூடியூப் சேனல். ஸோ கண்டிப்பாக நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் அண்ட் கிரிஞ்சுத்தனம் பண்ணுவேன். என் வாய்ஸ் வேறு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் போக போக கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன், சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டோரியோட ஜானர் அப்புறம் உங்களை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்னென்னா, நான் ஒரு வேட்பேட் ரைட்டர். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வேட்பேட்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இன்கேஸ் தெரியலைன்னா, தெரியாதவங்களுக்கு வேட்பேட்னா இப்போ நீங்கள் எப்படி இதில் வாய்ஸ் ஓவரில் ஸ்டோரி கேட்குறீங்களோ அது மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதில் நீங்கள் ஸ்டோரி போஸ்ட் பண்ணிக்கலாம், படிக்கலாம், ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுதான்டா வேட்பேட். ஸோ நான் ஒரு வேட்பேட் ரைட்டர். நான் என்னோடய ஸ்டோரியெலாம் வேட்பேடில் போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டோரி என்னோடய ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு இதில் வாய்ஸ் ஓவர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி போஸ்ட் போடுறேன்டா. நான் உங்களுக்கு இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கேஸ் என்னோடய ரீடர்ஸ் யாராச்சும் வேட்பேடில் இருக்கீங்க, என்னோடய ஸ்டோரியை படிச்சுட்டு இதையும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், என்னடா இவங்க ஸ்டோரியை இவங்க போடுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. அதுக்கு தான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண தான் இதை சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரியோட ஜானர் பற்றி பார்த்துடலாமாடா? ஓகே, நம்ம இந்த ஸ்டோரி ஸ்டோரியோட ஜானர் என்னென்னா டார்க் ரொமான்ஸ், ஹாரர் அண்ட் பேரநார்மல் ஆக்டிவிட்டி, சரிங்களா? ஓகே, உங்களுக்கு டார்க் ரொமான்ஸ்னால் என்னென்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டார்க் ரொமான்ஸ் தான் என்னென்னு. பட் ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்லி கிளாரிஃபை பண்ண விரும்பிக்கிறேன். என்னென்னா நீங்கள் நிறையா ஸ்டோரியில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேட்டதும் சரி, படித்ததும் சரி, நிறையா ஸ்டோரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒன்ஸ் அகெயின் நான் எல்லா ஸ்டோரியும் சொல்லலை. நான் படித்த சில ஸ்டோரி, முக்கால்வாசி ஸ்டோரி சொல்கிறேன். எப்படி இருக்கும்னா, ஹீரோ லிட்ரலாக ஹீரோயினை அப்யூஸ் பண்ணுவான், லைக் டாக்ஸிக்காக இருப்பான் அண்ட் அடிப்பான். எப்படி சொல்கிறது, லைக் லிட்ரலாக அடிப்பான் அண்ட் லிட்ரலாக அவளை ரேப் பண்ணுவான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஒரு ஹீரோயின்கே ஒரு கிஸ் பண்ணுறான்னா கூட எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னான்னா, சொல்லியும் அவன் பண்ணுறான்னா, அதுக்கு பேர் ரேப் தான்டா. புரியுதா? கன்சென்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஹீரோயினுக்கு பிடிக்கலன்னும் போது சொன்னதுக்கப்புறமும் பண்ணுறான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக ரேப் தான். புரியுதா? ஸோ எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் அதை லிட்ரலாக அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. புரியுதா அவங்களுக்கு? இப்போ ஹீரோக்கு என்ன தான் ஒரு பெரிய பாஸ்ட் இருந்தாலுமே ஹீரோயின் அவனோட ட்ராமாவை ஹீரோயினுக்கு கொடுப்பான். போட்டு அடிக்கிறது, அடிச்சுட்டு அந்த ஹீரோயினை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சாரி நான் என் மிஸ்டேக்கை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேர் சேர்ந்துருவாங்க. லைக் எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரமாட்டேன். அண்ட் அது ஹெல்த்தியும் கிடையாது. புரியுதா? நீங்கள் ஜஸ்ட்டு இது ஃபிக்ஷனாக இருந்தாலுமே புரிஞ்சுக்கோங்க, இது கண்டிப்பாக ரியல் லைஃப்லேயும் நடக்குது. ஸோ நம்ம இந்த வாய்ஸ் ஓவர்லாம் கேட்குறது ஒரு மன நிம்மதிக்காக அப்படி தான் நம்ம கேட்குறோம். அதுலேயும் இந்த மாதிரி எனக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்டு நிறையா பேருக்கு இது ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த அப்யூஸுமே சரி, ரேப் அந்த கன்செப்ட் பண்ணாமல் பண்ணுறது, நிறையா விஷயம் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. எனக்கு அது சரியாக படலை. ஸோ எனக்கு சரியாக படாததை உங்களுக்கு நான் திணிக்க மாட்டேன்டா, சரிங்களா? சரி, ஓகே, இதை பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கிட்டே போவேண்டா, சரிங்களா? அதுக்குன்னு ஹீரோ பல மாதிரி இருப்பான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்டோரியில் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, நம்ம ஸ்டோரி ஜானர் பற்றி பேசியாச்சு. இப்போது நம்ம உங்களை பற்றி பேசலாமா? ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன்டா. எனக்கு புரியுது, நீங்கள் இது வரைக்கும் கேட்ட எல்லா எஃப்லையும் ஒய்என் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் பழகிருக்கும். பட் இதில் உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் அதை கொஞ்சம் ஏற்றுக்கோங்கடா, ஓகேவா? ஏன்னா நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஆதிரா ஆனந்த். இதுதான் உங்களுடைய நேம், சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முக்கால்வாசி உங்களை நீங்கள் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே ஒரு தேர்ட் பர்சன் உங்களை ஆதிரா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு தெரியணும்ல நீங்கள் தான் அதுன்ட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே, உங்களை பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் செம ரிச்சு. உங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷனாகவே ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான். ஸோ உங்களை ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணலை. நீ ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கோ அப்படிலாம் ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணல. உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப செல்லம், ஒரே பொண்ணு. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதுவே நீ பண்ணிக்கோ, உன் இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு புக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ
ஒரு புக்கு அப்புறம் சாப்பாடு 2த்தையும் கொடுத்தாலே நீங்கள் உயிர் வாழ்ந்துருவீங்க. அந்த மாதிரியான கேஸ் தான் நீங்கள். ஸோ நீங்கள் லிட்ரேச்சர் தான் எடுத்திருப்பீங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் எடுத்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ செல்லம்னா, நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. பட் ஆனால் வந்து அவங்க அந்த காசையே செலவழிக்க விட மாட்டாங்கடா. என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் வேணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் எதனா போஸ்ட்டுக்கு எதனா லைக் போடுறீங்க, சாப்பாடு லைக் போடுறீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த போஸ்ட்டை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களை அந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை உங்களுக்கு அதை குக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த காசை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசனே கொடுக்க மாட்டாங்க. என்னெல்லாம் வேணுமோ உங்களை தாங்குவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருந்தாலுமே, அந்த கேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. புரியுதாங்க? ஸோ உங்களுக்கு வெளி உலகமே தெரியாதனால நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருப்பீங்கன்னா, இப்படி இருந்தால் நமக்கு வெளி உலகம் தெரியாது அப்படின்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வச்சுருப்பீங்க. என்னென்னா வந்து, இந்த மாதிரி நான் ஒரு தனி வீடு பார்த்து ஸ்டே பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பென்சஸ்லாம் நானே பார்த்துக்கிறேன், அப்போ தான் எனக்கு வெளி உலகம் தெரியும், இப்படியே இருந்தால் வெளி உலகம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் செம்ம ஆர்கியூமெண்ட்டாக இருந்திருக்கும். உங்கள் அம்மா கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, சரி ஓகே நீ பண்ணு, உன் இஷ்டம், நீ வந்து இருந்துக்கோ, பட் ஆனால் நான் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்ப்பேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நீ ஸ்டே பண்ணணும், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நானே அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காச்சும் இறங்கி வந்தாங்களே நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுனால நீங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், உங்களையும் சேர்த்து 3 பேர், ஓகேவா, நீங்கள் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கம்பெனி பற்றி பார்த்தா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு வெப் நாவல் கம்பெனியில் தான்டா வேலை பார்க்குறீங்க. வெப் நாவல் கம்பெனினா என்னென்னா, இப்போது உங்கள் கம்பெனி வந்து ஆன்லைனில் வந்து புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஆத்தர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கான்ட்ராக்ட் போட்டு எடுத்துட்டு அந்த ஆத்தர்ஸ் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க எழுதி வீக்லி ஆர் மந்த்லி அவங்களோட சாப்டர்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க. ரீடர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து படித்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த புக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த புக்குக்கு நல்ல ரீச் இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனிலேயே அதை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான்டா வெப் நாவல் கம்பெனி. இதில் வந்து உங்களோட ஒர்க் என்னென்னா, எடிட்டராக இருக்கீங்க. எடிட்டர்னால் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன்டா, சரியா? ஸ்டோரியில் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் அண்ட் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லோரும் உங்கள் கம்பெனியோட மீட்டிங் ரூமில் ஒரு 1 hour ஆகிருக்கும். ரொம்ப நேரமாக ஒரு ஆத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு இந்த மீட்டிங்னா, அந்த ஒரு ஃபேமஸான ஆத்தர், அவர் க்ரைம் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஜானரில் வந்து பெஸ்ட் செல்லிங் அவரோட புக்ஸ்லாம். ஸோ உங்கள் கம்பெனி என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆத்தரை உங்கள் கம்பெனியில் கான்ட்ராக்ட் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசிஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆத்தரும் அதுக்கு அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு பர்சனல் எடிட்டர் தேவைப்படுதுன்றதுனால அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு தான்டா இந்த மீட்டிங். ஸோ ஒரு 1 hour ஆகிருக்கும். அந்த ஆத்தரை இன்னும் ஆளை காணோம். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த ஆத்தரை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆத்தர் வந்து பிடிக்கல, ஒரு நல்ல வைப் வரல அவர்கிட்டேருந்து. ஸோ நீங்கள் அவங்க மண்டைக்குள்ளே அந்த ஆத்தரை கழுவி ஊற்றுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பங்க்சுவலாக இருக்கணும், ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் 15 minutes லேட் ஆகுறது கூட நீங்கள் ஒத்துக்குவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் 1 hour ஆச்சு, இன்னும் அந்த ஆத்தர் எதுவுமே அவங்க டீம் ஹெட்டுக்கு யாருக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அவர் லேட்டாக வர போகிறாருன்ட்டு. ஸோ உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. திரும்பி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, செரனாவை பார்க்குறீங்க, அவளும் அதே கடுப்போட தான் அவங்கள பார்க்குறா. நீங்களும் உங்கள் பெஞ்ச் மேலே ஒரு நோட் பேட் இருக்கும், நீங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு அதை எடுத்து சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் அந்த ஆத்தர் வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகுதே அப்படின்னு உங்களுக்கு காண்டானாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன காண்டுனா, இந்த 1 hourல ஸ்டார்டிங்கில் என்னமோ அந்த மீட்டிங்கை நல்ல விதமாக கொண்டு போகிற மாதிரி, ஏன் போன வாட்டியோட இந்த மந்த் வந்து கொஞ்சம் வியூவர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பேசும்போது நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நோட்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. ஆனால் போக போக அங்கே இருக்க ஹையர் அப்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா,
அவங்க சொந்த கதை, சோக கதை, அவங்க வந்தப்போ இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு, அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க கதையை ப்ளா ப்ளா ப்ளான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஏன்டா உங்கள் கதையை கேட்குறதுக்காடா மீட்டிங்கில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வாய்ஸு. அப்படியே உங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் ஹெட்டான மிஸ்டர் கிம் நாம் ஜூன் அவருமே வந்து ஒரு மாதிரி கடுப்போடு தான் இருக்கார். பட் என்ன தான் அவங்க டீம் ஹெட்டாக இருந்தாலும் அவரோட ஹையர்அப்ஸ்லாம் அந்த ஓல்டான இருக்க பீப்புள்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ அவரும் லேப்டாப்பில் மீட்டிங்க்கு தேவையானது ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்கார் போல். நீங்களும் கடுப்போடையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அந்த நோட் பேட்லேயே கிறுக்கிக்கிட்டு இருக்கீங்க. கிறுக்கிட்டு உங்கள் காலும் உங்கள் சேர் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அந்த சேருக்கும் ஃப்ளோருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக, ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து காலை ஆட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்துலேயே இல்லை, நீங்கள் என்னமோ பேசிட்டு போங்கடா, நான் ஏதோ என்னோடய உலகத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த டாபிக் புரியுது இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களை மாதிரி யாராலையுமே கவனிக்க முடியாது. மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ மெமரி பவர் இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் இல்லைனா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, கவனிக்கிற மூடு இல்லை அப்படின்னா உங்களோட ஜோன் அவுட் ஆகிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. என்னென்னமோ யோசிப்பீங்க நீங்கள். ஸோ அப்படி தான் இருக்கீங்க. இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி சேர்லேருந்து எல்லாருமே எந்திரிக்கிற சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. நீங்களும் என்னது இது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பர்சன் பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு உள்ளே என்டர் ஆகிறாரு, மாஸ்க் போட்டுட்டு. அந்த பர்சன் வந்தோடனே எல்லோரும் எந்திரிச்சு ஒரு போ பண்ணுறாங்க, 90 டிகிரியில் போ போடுறாங்க. நீங்களும் ஓகே இவன் தான் ஆத்தர் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு ஒரு சின்ன போ உங்களால் முடிஞ்சதை போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பர்சன் இந்த போக்கு டிசர்விங்கான பர்சன் கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுனால 90 டிகிரிலாம் போடல, உங்களால் முடிஞ்ச ஒரு போ பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு உட்காந்துருங்க எல்லாருமே சேரில். அந்த ஆத்தரும் உள்ளே வந்துட்டு அவரை ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு ஒரு சீட்டில் போய் உட்கார்றாரு. உட்காந்த அடுத்த செகண்ட் மிஸ்டர் நம்ஜூன் உங்கள் டீம் ஹெட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த மீட்டிங் எதுக்கு நடத்துகிறோன்னு. இந்த ஆத்தர் அவரோட க்ரைம் த்ரில்லர் நாவல் அண்ட் சஸ்பென்ஸ் ஜானருக்கு அவ்வளோ பேர் போனவர். இவருக்கு அவ்வளோ ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி அப்படி ஒரு ரெஸ்பெக்டடான ஆத்தரை நம்ம கம்பெனியில் எடுத்து கான்ட்ராக்ட் போட்டு எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பர்சனல் எடிட்டர் யாருன்னு சூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அப்படின்ட்டு உட்காந்துட்டு ஏதோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் இவ்வளோ நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அந்த ஆத்தர்கிட்ட காமிக்கிறாரு. அண்ட் மற்ற ஹையரப்ஸ் எல்லாருமே வந்து ஃபைல்ஸ்லாம் எடுத்து அந்த ஆத்தர்கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி சீரியஸாக அந்த டிஸ்கஷன் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு போயிருக்கும். அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா நீங்கள் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு எனக்கும் இந்த மீட்டிங்க்கு சம்மந்தமே இல்லைப்பா, என்ன வேணால் பண்ணுங்கள், யாரை வேணால் எனக்கு பர்சனல் எடிட்டராக போடுங்க, எனக்கு கவலையே இல்லை. ரொம்ப பாவம்ப்பா, அவனுக்கு யார் பர்சனல் எடிட்டராக வராங்களோ, எப்பா அவனுக்கு பர்சனல் எடிட்டர்னு சொல்ல முடியாது, இளிச்சவாய் அப்படின்னு தான் சொல்லணும். பாரு எவ்வளோ லேட்டாக வந்துட்டு திமிரு பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கான்னு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆத்தருக்கு யார் பர்சனல் எடிட்டராக வராங்களோ அப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு அந்த நோட் புக்கில் லைட்டாக கிறுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ தான் மிஸ்டர் கிம் நாம் ஜூன் எழுந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நாங்கள் ஏன் டிசைட் பண்ணியிருக்கோன்னா மிஸ் ஆதிரா ஆனந்த் அவங்க தான் இந்த ஆத்தருக்கு பர்சனல் எடிட்டராக இருக்க போகிறாங்க. அவங்க 3 இயர்ஸ் தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க ஹூக் பாயிண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸ். ஈவன் தோ அவங்க பப்ளிக்காக ஃபேமஸாக இல்லைனாலும் அவங்களோட ஒர்க் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் இதுதான் எங்களுடைய ஃபைனல் டிசிஷன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு கிம் நாம் ஜூன் உட்காந்துறாரு. நீங்களா வா வா சூப்பர் சூப்பர் ஆதிரா ஆனந்தா சூப்பர் பாணி அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. இரு ஆதிரா ஆனந்தா நான் தானே அது அப்படின்ட்டு கிம் நாம் ஜூனை பார்க்குறீங்க. அப்புறம் கண்ணாலே சைகை காமிக்கிறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஓகே சார் அப்படின்ட்டு உங்களுடைய சேர்லேருந்து எந்திரிச்சு அந்த ஆத்தர் எங்கே உட்காந்துருக்காரோ அந்த சைடில் நடந்து போகிறீங்க. நீங்கள் நடந்து போகிறத பார்த்துட்டு அந்த ஆத்தரும் சரி ஓகே நீங்கள் இன்ட்ரடியூஸ் தான் பண்ண வரீங்க போல் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவரும் அவர் சேர்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் ஆதிரா ஆனந்த், நைஸ் டு மீட் யூ சார், இட்ஸ் அ ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ.
அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்கள் கையை நீட்டுறீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு. அந்த ஆத்தர் உங்கள் கையை பார்க்குறாரு. பார்த்துட்டு மெதுவாக அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில. ஸ்லோவாக அவர் ஹேண்டை ரைஸ் பண்ணி அவரோட மாஸ்க் போட்டிருப்பாரு, ஒரு பிளாக் மாஸ்க், அதை மெதுவாக வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக் ஜான், த ப்ளஷர் இஸ் மைன், லாங் டைம் நோ சி அப்படின்ட்டு ஒரு ஸ்மிர்க்கோட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணுறாரு. உங்களுக்கா நீங்கள் இந்த ஆத்தருக்கு நம்ம தான் வந்து பர்சனல் எடிட்டர் அப்படின்றதே உங்களுக்கு இன்னும் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் யார் இவனுக்கு பர்சனல் எடிட்டராக வராங்களோ ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு வந்து பாவப்பட்டிருப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்கள் தான் அந்த பாவப்பட்ட ஜீவன் அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியல, இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ளே உங்கள் மூஞ்சியில் ஒரு 4 பக்கெட் தண்ணி எடுத்து சும்மா பொழிச்சுன்னு ஊற்றுன மாதிரி அந்த ஆத்தர் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. உங்கள் மைண்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரியே வந்து நிற்கிறீங்க நீங்கள். ஜங்குக்கா, இவன் எதுக்கு இங்கே இருக்கா? இரு 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 ஓகே 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 காம்டவுன் ஆதிரா காம்டவுன். அப்போது இவன் தான் எனக்கு ஹையர் அப், இவன் தான் சுப்பீரியர், நான் இவனுக்கு கீழே வேலை பார்க்க போகிறேனா? இவன் ஏன் இங்கே வந்தா அப்படின்னு உங்கள் மண்டைக்குள்ளே 1000 தாட் இருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் மூஞ்சியில் காமிக்கல. ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாகவே உங்கள் லுக்கை மெயின்டைன் பண்ணிவிட்டு அது அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கடுப்பு எல்லாமே அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை உங்கள் ஹேண்ட் ஷேக்கில் காமிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் கை பிடிச்சிருப்பார் இல்லையா, அதை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க, அவருக்கு வலிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரொஃபஷ்னலாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் நீங்கள் பண்ணுறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரும் உங்கள் கையை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. பேசிக்காக சொல்லப்போனால் 2 பேரும் நல்லா யார் வந்து ஃபஸ்ட்டு அழுவுறா பார்க்கலாமா, நீ அழுவுறியா இல்லை நான் அழுவுறேன், யார் பெயினாக இருக்குன்னு மூஞ்சியில் காமிக்கிறா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு வார் மாதிரி நீங்கள் 2 பேரும் போட்டு கையை முறுக்கு புழிஞ்சு அப்படியே வந்து நசுக்கிட்டு இருக்கீங்க. வெளியிலேருந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக 2 பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும் உங்கள் 2 பேரையும் கையை போட்டு நீங்கள் எப்படி முறுக்கு புழிஞ்சிட்ருக்கீங்கன்ட்டு. அப்புறம் ஜங்குக்கும் அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் ஹேண்டை பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் சீட்டில் திருப்பி போய் உட்கார்றாரு. உட்காந்தோன்னே நீங்களும் உங்களோட ப்ளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு போகும்போது மிஸ்டர் நம்ஜுன் பேசுகிறாரு. மிஸ் ஆதிரா, நீங்கள் உங்கள் ப்ளேஸ்க்கு போகலாம், நாங்கள் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிவிட்டு அண்ட் எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் உங்கள் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஜங்குக்கு அவரோட ப்ளேஸ் அலாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ யூ கேன் லீவ் நோ மிஸ் ஆதிரா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா, எப்பா சாமி நீ வந்ததுலேருந்து இப்போ தான்ப்பா என் நல்ல வார்த்தை பேசியிருக்க அப்படின்ட்டு ஒரு மைண்டுக்குள்ளேயே நம்ஜுனுக்கு வந்து ஒரு கும்பிடை போட்டுட்டு அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாய் காமிச்சிட்டு உங்கள் ப்ளேஸில் நீங்கள் போய் உட்காடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், அந்த கேப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சும்மா மடக்குன்னு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு ஒரு பாட்டிலை ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க நீங்கள். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணு, ஜங்கு எனக்கு வந்து ஆத்தர், நான் அவனுக்கு பர்சனல் எடிட்டரா? என்னது இது அப்படின்ட்டு உங்களுக்கு மண்டை சூடாகுது. நீங்கள் தண்ணி ஒரே கல்ப்பில் குடித்ததில் உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. வெயிட் பண்ண சரி ஓகே. ஜங்குக் என்னோட சுப்பீரியர், நான் அவனோட பர்சனல் எடிட்டர் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் மண்டையவே பிச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு தாட் வருது, பேசாமல் நான் இந்த ஜாபை குவிட் பண்ணிடவா? ஏன்னா இவன் கூட வேலை பார்த்தா எனக்கு கிடைக்க போகிறதெல்லாம் ஒன்று தலைவலி, இன்னொன்று ஹேர் லாஸு, எனக்கு இருக்கிறதே 4 முடி, அந்த 4 முடியும் போட்டுக்கின்னு பேசினா என்ன பண்ணுறது நான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஆதிரா லூசாடி நீனு? இல்லை எனக்கு புரியல, நான் கேட்குறேன், பைத்தியமா நீனு? இப்படி அவன் வந்துட்டான்றதுக்காக சும்மா இல்லைம்மா, 3 வருஷம் நீ உழைப்பு போட்டிருக்க இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு. அவன் வந்தோடனே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டு போறியா? சும்மாலாம் அந்த மனுஷன் கிம் நாம்ஜூன் உனக்கு இந்த பொசிஷனை தூக்கி கொடுத்துடலம்மா, அவ்வளோ உழைப்பு போட்டிருக்க.
இப்போ அவனுக்காக நீ தூக்கி போட போறியா இந்த ஜாபை, உன்னோட ட்ரீம் ஜாப் சொல்லு அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கே கேட்டுக்கிறீங்க. ஆமாம்ல, நான் எதுக்கு இவனுக்காக என்னோடய ஜாபை விட்டு கொடுக்கணும்? இவன் முதல்ல யார் எனக்கு? நான் எதுக்கு இவனுக்காக என் ஜாபை விட்டு கொடுக்கணும்? ஓகே, நம்ம வேலை பார்க்குறோம், என்னால் முடியும், உன்னால் முடியும் ஆகிதா, யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறீங்க. அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு போல். ஸோ அவங்கெல்லாம் வந்து வராங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் எட்வர்ட் அண்ட் ரைட் சைடில் மினா, அவங்க 2 கொலீக்ஸும் உட்காடுறாங்க. அப்போது மினா அவங்கள ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறா, சிரிச்சுக்கிட்டே பார்க்குறா. ஐயையோ, இவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே, ஏன் இவன் இப்படி பார்க்குறா, இவள் லுக்கே சரியில்லையே அப்படின்ட்டு நீங்கள் அவளை ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பார்க்குறீங்க. அப்போது அவள் ஆதிரா, ப்ரோ சொல்லு, நான் எவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஃபயரோட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரேன், நீ இன்னும் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி சொல்லு அப்படின்ற, ஆனால் சிரிச்சுக்கிட்டே கேளுடி அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்களும் சொல்லுடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெக்கிள் பண்ணுற மாதிரி சிரிக்கிறீங்க. கேவலமாக இருக்குது, நீங்கள் சிரிக்காமலே இருக்கலாம். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து திரும்பி உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறீங்க. சரி கோச்சிக்காத, சொல்கிறத கேளு, சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கடுப்பில் கேட்குறீங்க. அவளும் ப்ரோ, ஆக்சுவலாக உனக்கு தெரியும்ல, மிஸ்டர் கிம் நாம் ஜூன் தான் என்னோடய க்ரஷ் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருந்தார் இல்லையா? ஓ அப்படியா, அப்படி தாண்டி. சொல்லு. இப்போது அவர் செகண்டில் இருக்கார், ஃபஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்கார் சொல்லி பார்க்கலாம். யார்? கெஸ் பண்ணு. தெரியலடி, தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனா. ஜங்குக் சார் தான், அவர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். எப்படி என் டேஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்த்து சிரிக்கிறா. நீங்களும் அப்படியே கீழேந்து மேலே அவளை ஒரு லுக் விட்றீங்க. விட்டுட்டு உன் டேஸ்ட் நடி இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு திரும்புறீங்க. ஏன் டேஸ்ட்டுக்கு என்ன குறைச்சல்? அவர் நல்லா தானே இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவருக்கு என்ன குறைச்சல் சொல்லு பார்க்கலாம். மூஞ்சி முக்கியம் இல்லடி, பிஹேவியர் அதுதான் முக்கியம். உட்காந்துருந்தியாங்க, எவ்வளோ நேரம் உட்காந்துருந்த? 1 hour உட்காந்துருந்தில்ல. அவன் என்ன பெரிய புடிங்கி மாதிரி உள்ளே வந்துட்டு எல்லாரும் போ பண்ணுறாங்க, தலையாடிட்டு போய் இடத்துல உட்காடுறான். ஒரு சாரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஏதாச்சும் ஃபார்மலாக சொல்கிறான். அவன் என்ன அவன் மனசில் போய் புடுங்கி நினைப்பான் அவனுக்கு அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கிறதுலாம் அப்படி சத்தமாக அவட்ட நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி ஒரு மாதிரி கடுப்பில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அவன் மேலே கொட்டுறீங்க. பாவம் அவள் தான் கிடச்சிருக்கா போல். அவளும் இப்போ இதை ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு பார்க்குறா. பார்த்தோன்னே எட்வர்டும் நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு கரெக்டாக சொன்னாதிரா, அவன் பிஹேவியரே சரியில்லை. அவன் வந்து எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லி அவன் பாட்டுக்கு நீ போனதுக்கப்புறம் கூட அவன் ஒரு அப்பாலஜி பண்ணல தெரியுமா அப்படின்ட்டு எட்வர்ட் சொல்கிறான். அவருக்கு பிஸியாக இருப்பாரடி, அவர் என்ன சும்மாவா? அவர் எவ்வளோ ஃபேமஸான ஆத்தர், அவருக்கு ஏதாச்சும் அப்கமிங் நாவல்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் இருக்கும், அதனால லேட்டாக இருப்பார், இல்லை டிராஃபிக் இருக்கும், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு பச்சையாக வந்து ஜேகேக்கு முட்டு கொடுக்குறா. நீங்களும் ஒரு மாதிரி 2 பேரும் அவளை கேவலமாக பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க 2 பேரும் என்ன அப்படின்ட்டு கேட்குறா. நீங்களும் எட்வர்டும் அவளை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு சிலதெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு கோரஸாக சொல்கிறீங்க. சொல்லிட்டு உங்களுக்கே ஷாக்கு, என்னடா நம்ம கோரஸாக சொல்கிறோமே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. சிரிச்சுட்டு ஹைஃபை பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் காமாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இவங்க கூடலாம் பேசினதுக்கப்புறம். அது அவ்வளோ நேரம் கூட இருந்திருக்காது. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களும் யாராது அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. கம் டு மை கேபின் அப்படின்ட்டு கட்டாயிருது அந்த காலு. வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். நீங்கள் இப்போ தான் நினச்சிருப்பீங்க, இவனுக்கு பொண்ணடா இது இவனை சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ட்டு. வந்துட்டான்ல என்னோடய சந்தோஷத்தை கொத்தா தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்புலையே வந்து இருக்கீங்க. நீங்களும் சரி அந்த ஆளை கூப்பிட்றான், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கடுப்பில் இருக்கீங்க. லக்கிடி நீனு, உன் பொசிஷனில் நான் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு வந்து மீனா உங்களை ஏக்கமாக பார்க்குறா. சொல்லுவேடி, மூஞ்சி தாண்டி அப்படி இருக்கும், பேசி பாரு தெரியும் எப்படி வீகோ பிடிச்சவேன்னு. உனக்கு என்ன அவனை முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது பெரிய கதை, நான் போயிட்டு வரேன்
அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே எட்வர்டும் உங்களை பார்த்து, போகிற திருப்பி வருவியான்னு தெரிலையே, நீங்களும் அவனை ஏன்டா நான் நல்லா இருக்கிறது எனக்கு பொறுக்கலையா அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிறீங்க. நீங்கள் அந்த டோர்கிட்ட போனதுக்கப்புறமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஸ்மைலை வந்து உங்கள் மூஞ்சியில் காமிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கோவமாக மூஞ்சி வச்சா அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைலோடையே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாக் பண்ணுறீங்க. பண்ணோடனே அவரும் கம்மின்னு சொல்கிறாரு. உள்ளே போகிறீங்க. 3 minutes ஆகிடுக்கும். பட் இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்லாமல் அவர் சிஸ்டமில் எதுவுமே ஒர்க் பண்ணிட்டுருக்காரா. நீங்கள் பார்க்குறீங்க, டேய் நீ வேலை பார்க்கணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணிடாமல் இருக்கலாமேடா, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லிட்டு நீ என்னடா வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கடுப்பில் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருது, பேசாமல் அவன் டேபிளில் இருக்க தண்ணி எடுத்து அப்படியே மடமடன்னு அவன் மூஞ்சி மேலே ஊற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. இல்லை ஆதிரா யோசிக்காத, அப்போல்லாம் யோசிக்காத, எனக்கு புரியுது, டெம்ப்டிங்காக தான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுறது, உன்னால் அப்படி பண்ண முடியாது, பண்ணினா உன் வேலை போயிருமே அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. நீங்கள் எப்படி தான்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் ஏறுற மாதிரி இல்லைனா டென்ஷன் ரொம்ப அதிகமாகுதுன்னா நீங்கள் ஃபன்னியாச்சும் யோசிப்பீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட் ரூம்மேட் சரணா சொன்னது தான். அவள் தான் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க இல்லை உங்களுக்கு பிபி அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக அவள் சொல்லியிருப்பா. ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கடுப்பாகிற மாதிரி இருக்குன்னா அது செகண்டே அதை ஃபன்னியாக யோசித்து பார்த்து அந்த கடுப்பை வந்து காம் பண்ணிடுவீங்க. இப்படி தான் நீ கொஞ்சம் வித்தியாசமான பிறவி தான் நீங்கள் 2 பேரும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஜங்குக் வந்து அவர் சிஸ்டம்லேருந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ மிஸ் ஆதிரா ஆனந்த், ஸோ நீங்கள் என்னோடய பர்சனாலிட்டி இல்லையா, இப்போது உங்களோட ரோல் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு பார்க்குறாரு உங்களை ஒரு சேரில் உட்காந்துட்டு. நீங்களும் சார் நான் உங்களோட பர்சனல் எடிட்டர். ஸோ என் ஜாப் என்னென்னா நீங்கள் ஸ்டோரி ஒன்ஸ் எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் அதை செக் பண்ணுவேன். ஈச் சாப்டர் நீங்கள் எழுத நான் அதை ரிவ்யூ பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் சார். ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஸ்டோரி போரிங்காக இருக்குது, ஸ்லோவாக போகுது அப்படின்னா நான் உங்களுக்கு ஹூக் பாயிண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஒன்ஸ் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ பண்ண டேட்டில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் சாப்டரை. ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ரீடர்ஸோட ரெஸ்பான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு ஈச் 10 சாப்டர்ஸ்க்கு தனித்தனியாக ரிப்போர்ட் நான் உங்களுக்கு ஒரு சாப்டருக்கும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவரும் கேட்டுட்டு ஓகே குட். ஸோ மிஸ் ஆதிரான்னு கூப்பிட்லாம்ல இல்லை உங்களுக்கு உங்கள் சார் நேம் மிஸ் ஆனந்த்னு கூப்பிட்டா தான் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் யூ கேன் கால் மீ மிஸ் ஆதிரா சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே குட். ஸோ மிஸ் ஆதிரா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சார் என்ன சொல்கிறீங்க புரியலையே. மிஸ் ஆதிரா எனக்கு ஸ்டோரிக்கான எந்த ஐடியாவும் இல்லை. என்னோடய போன நாவல் எல்லாத்துலேயுமே என்னோடய பாஸ்ட் 3 நாவல்ஸ் நான் வந்து எல்லா ஸ்டோரிக்குமே க்ரைம் த்ரில்லர், மர்டர் மிஸ்ட்ரி அண்ட் இந்த மாதிரி ஜானர்ஸில் தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது என்கிட்ட எழுதுறதுக்கு கதை எதுவும் இல்லை. புரியுதா இல்லை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா ப்ரெஷர் ஏறுது. ஏன்னா அப்புறம் என்ன டேஷுக்குடா நீ வந்து கான்ட்ராக்ட் போட்ட, உனக்கு தெரியுதுல, உனக்கு போன 3 ஸ்டோரிலேயும் நீ வந்து எல்லா ஒரு கதையும் யூஸ் பண்ணிட்ட, உன்கிட்ட இப்போ கதை இல்லை. அப்போ எங்கள் கம்பெனி வந்து உங்ககிட்ட நீங்கள் ஆத்தராக சைன் பண்ணிக்கிறீங்களா, எங்கள் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஐடியா இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானடா. ஏன்டா நான் வந்து ஒரு பர்சனல் எடிட்டராக என்னை அப்பாயிண்ட் பண்ணும் போதாண்டா இப்படி வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ தாட்ஸ் ஓடுது. அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு தாட் வருது. நீங்களும் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறீங்க, சார் உங்களுக்கு மர்டர் மிஸ்ட்ரி, க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஜானரில் தானே சார் நீங்கள் எழுதியிருக்கீங்க உங்கள் பாஸ்ட் நாவல்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஜானரோட ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்ட் தானே சார்? எஸ். ஸோ நீங்கள் அப்போ ஜானரை ஸ்விட்ச் பண்ணலாமே சார். ஜானரை ஸ்விட்ச் பண்ணணுமா அப்படின்ட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு.
எஸ் சார். நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து ஒரு 3 ஜானரில் தான் நீங்கள் உங்களோட நாவல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. க்ரைம் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ், மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஜானரை ஸ்விட்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபேண்டசி, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா இல்லைனா வந்து ரொமான்ஸ், லவ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரீடர்ஸ்க்கு வந்து இவ்வளோ வருஷமாக இந்த ஆத்தர் வேறு ஒரு ஜானர் ட்ரை பண்ணாரே, இப்போ என்ன புதுசாக ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈகராக வந்து உங்களோட ஸ்டோரியை படிக்க ஆரம்பிப்பாங்க. புது ரீடர்ஸுக்குமே வந்து உங்களை பற்றி தெரிய வரும். ஸோ அவங்களும் உங்களது படிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது சார். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது வேறு ஜானர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் பேசும்போது நீங்கள் அவரை நோட் பண்ணியிருப்பீங்க. அவர் ஸ்டார்டிங்கில் ஓ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. போக போக அவர் ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி கடுப்போட அவங்கள பார்க்குறாங்க. ஜானரை ஸ்விட்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா மிஸ் ஆதிரா? ஒன்றும் ஃபேன் ஸ்விட்ச் மாதிரி போட்டோன்னே ஓடுறதுக்கு கிடையாது, புரியுதா? அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ஜானர்லேருந்து இன்னொரு ஜானருக்கு தாவுறது. நான் கேள்விப்பட்டேன், மிஸ்டர் நம்ஜூர் சொன்னார் நீங்கள் ஒரு புக் எழுதியிருக்கீங்கன்னு. அது என்ன ஜானர்? ஸ்கூல் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தானே? அந்த மாதிரி ஜானர் தானே? ஸோ உங்களை க்ரைம் த்ரில்லர் எழுத சொன்னால் உங்களால் முடியுமா ஆதிரா இப்போ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ கேன் லீவ் மிஸ் ஆதிரா. நான் உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அந்த அவரை கீபோர்டு எடுத்து மண்டை மேலே சும்மா நச்சு நச்சுன்னு அடிக்கலாம் போல் இருக்குது. நீங்களும் அவளை பார்த்துட்டு ஓகே சார், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வந்துச்சுன்னா லெட் மீ நோ அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு வந்து உங்கள் இந்த கேபினை விட்டு வெளில வரீங்க. வந்து சரியான கடுப்பில் உங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிட்டு கடுப்போடையே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எட்வர்ட் அண்ட் மீனா 2 பேருமே உங்களை ஒரு மாதிரி என்ன ஆச்சு இவளுக்கு, சாமி வந்துருச்சுடி இவளுக்கு அப்படின்ற மாதிரி எட்வர்ட் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவரும் எதுவும் கேட்டு அப்புறம் அவர் மேலே நீங்கள் சாமி ஏறிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துக்கா. ஸோ வந்து அவரும் அவர் வேலையை பார்க்குறாரு. அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. நீங்கள் டைமை நோட் பண்ணவே இல்லை. அது 6 மணி ஆகிருக்கும். ஸோ எட்வர்ட் அண்ட் மீனா 2 பேருமே வந்து அவங்களோட வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 6:30 ஆகிருக்கும். ஆனதுக்கப்புறம் கூட தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க, அவங்களோட ஷட் டவுன் பண்ணிடுறீங்க. அவங்க கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிட்டு டைமை பார்க்குறீங்க. அதுக்குள்ளே 6:30 ஆயிடுச்சா? வேலை பார்த்தா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபோன் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த மெசேஜுமே வரல. சரி ஓகே, நம்ம போய் கூப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட டெஸ்க்குக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா அவள் திங்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. பட் ஆனால் ஆளை மட்டும் காணோம். எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு அவள் டெஸ்க்கை பார்க்குறீங்க, ஃபோனை காணோம். ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாளோ அப்படின்ட்டு சரி நம்மளும் போவோம், அவளை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு நடக்கும்போது ஒரு ஈவில் பிளான் தோணுது. என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செரனாக்கு லைட்டாக பேய்னா கொஞ்சம் பயம். பேய்னா பயனோட இருட்டுனா அவளுக்கு கொஞ்சம் பயம். அதனால் பயமுறுத்தலாமா செரனாவை அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தோணிட்டு நீங்களும் சரி அப்படின்ட்டு கதவை திறக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்கணும்டா. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 பாத் மாதிரி பிரியும். வி ஷேப்பில் பாத் பிரியும். லெஃப்ட் சைடில் மேல் ரெஸ்ட் ரூம் அண்ட் ரைட் சைடில் ஃபீமேல் ரெஸ்ட் ரூம். அந்த பாத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்டா. அப்படி தான் இருக்கும். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வி ஷேப் அந்த பாத்தில் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த விமென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த சைட் நீங்கள் பார்த்து எடுத்து நடக்கும்போது நீங்கள் எப்படி நடந்திருப்பீங்கன்னா, ஒரு மாதிரி நீங்கள் ஒரு பிளானோட தானே போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றுறதுக்கு. அதனால் நீங்கள் எப்படி போயிருப்பீங்கன்னா, நல்லா குதிச்சு அப்படியே போயிருப்பீங்க. குழந்தைங்களாம் வந்து அவங்க அம்மா ஏதாச்சும் ஃபேவரட்டான சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி போகும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் வந்து நீங்கள் குதிச்சு போயிட்டுருப்பீங்க. அதில் என்ன இருக்கும்னா, உங்கள் காலுக்குள்ளே கால் விட்டுருப்பீங்க. அந்த கரெக்டான டைமில் அந்த பாத்ரூம் லைட்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகுது, விட்டு எரியுது. நீங்கள் அந்த காலுக்குள்ளே கால் விட்டதில் உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகி நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் சைடு முன்னாடி வந்து விட போயிருப்பீங்க. ஐயையோ அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு செவுரு இருக்கும். அந்த செவரை பிடிச்சிக்கலாம், கீழே விழாமல் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவரை பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. அப்பாடி விழலை
அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் செவுத்துக்கும் உங்கள் மூக்குக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கிட்ட இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓரளவு கிட்ட இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம மட்டும் இவ்வளோ பேலன்ஸ் பண்ணி நின்ன மாதிரி தெரியலையே. நம்ம இந்நேரத்துக்கு மூக்கை காவ கொடுத்துருக்கணும் தரைக்கு. ஆனால் எப்படி அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்போ தான் அவங்களோட வெயிஸ்ட் கிட்ட, அவங்க ஸ்டொமக் ஏரியா அண்ட் வெயிஸ்ட் கிட்ட ஏதோ ஒரு ஹேண்ட் ஏதோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ஹேண்டு உங்களை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு, உங்கள் வெயிஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. என்னதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்குள்ளேயே அந்த ஹேண்ட் அப்படியே உங்களை பின்னாடி இழுக்குது. இழுத்தோன்னே நீங்களும் ஆஷ் என்னது வலிக்குது, செவத்துக்கிட்ட முட்டிச்சுன்னா. ஆனால் செவருக்கு கை இருக்காது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு யாரோ என்னை காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம அந்த பர்சன் யாருன்னு தெரில, நல்ல மனுஷன், ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. உங்கள் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறீங்க, டார்ச் லைட் ஆன் பண்ணி யாருன்னு பார்க்குறதுக்கு. பிகாஸ் அந்த லைட்டை வந்து ஃப்ளிக்கராகி எரியதில் உங்களுக்கு கரெக்டாக மூஞ்சி பார்க்க முடியாது இல்லையா. நீங்கள் அப்படியே ஃபோன் எடுக்கும் போதே வந்து அந்த லைட் கொஞ்சம் மொத்தமாக ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ளாஷ் லைட் எடுத்தே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுக்கும் போது அந்த பர்சனோட மூச்சு காற்று அவங்க கழுத்தில் படுது. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி நின்றுட்டுருக்கீங்கன்னா, அந்த பர்சன் இருக்கார்ல, அவர் செஸ்ட்டில் உங்களோட ஹெட்டு வந்து இருக்குது. லைக் நீங்கள் பேக் சைடு உங்கள் பின்னாடி உங்கள் பின்னாடி ஹெட் இருக்குது இல்லையாடா, அது அந்த பர்சனோட செஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. அந்த பர்சனோட மூச்சு காற்று உங்கள் நெக் சைடு அப்படியே உங்களுக்கு வார்மாக இருக்குது. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. எப்படி சொல்லணுன்னா, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு சரி சீக்கிரம் வந்து பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே ஸ்பீடாக திரும்புறீங்க. உங்கள் கழுத்து திருப்பி யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறீங்க. அடித்தா ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. ஐயோ, இவனா ஜங்குக்கா, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்களும் ஃப்ளாஷ் லைட்டை ஓகே சார் அப்படின்னு ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணோன்னே கரெக்டாக அந்த லைட்டும் ஃப்ளிக்கராகி எரியுது. நீங்கள் அப்படியே உங்கள் கழுத்து திருப்பி அவனை ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அவங்கள பார்க்குறாரு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் ஏன் என்னை காப்பாற்றணும், இவன் அப்போல்லாம் பண்ண மாட்டானே, நான் கீழே விழதை பார்த்தா செத்து தொலடி சாவடி அப்படின்னு விட்டுட்டுல போகிற ஆள், இவன் வந்து காப்பாற்றக்கூடிய ஆள் கிடையாதே, ஒரு வேளை வேறு யாரும் விழுறாங்க அப்படின்னு காப்பாற்ற வந்திருப்பானா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஜங்குக்கை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவரும் அவங்கள பார்க்குறாரு. ஒரு 1 minute இருக்கும். அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் எதுவுமே சொல்லாமல் அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு திடீர்னு அந்த ஃப்ளாஷ் லைட் திருப்பி ஃப்ளிக்கராகி எரியிற சவுண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்களும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு திரும்புகிறீங்க. திரும்பினோன்னே கரெக்டாக லைட் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் செரனா முன்னாடி நிற்கிறா. நின்றுட்டு அவள் ஒரு மாதிரி பார்க்குறவங்கள, ஏய் ஆதிரா, நீ என்ன இவன் பின்னாடி யார் அப்படின்ட்டு பார்க்குறா. செரனா அப்படின்ட்டு நீங்களும் கையை வந்து காட்டுறீங்க. காட்டிட்டு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க. வச்சா பார்த்தா ஜங்குக் இன்னும் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காருடா. அவரோட ஹேண்ட் இன்னுமே உங்களோட வெயிஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படின்ட்டு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவரும் பார்க்குறாரு. விட்றா கையை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம் இல்லை, நீங்கள் லைக் கண்ணிலே வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி கையெடு அப்படின்ற மாதிரி. அவரும் ரியலைஸ் பண்ணிட்டு கையை எடுத்துகிட்டு அப்புறம் மென்ஸ் ரெஸ்ட் ரூம் சைட் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நீங்கள் செரனா பக்கம் பார்க்குறீங்க. செரனா உங்களை கீழேருந்து மேலே பார்க்குறா. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறா. பார்த்துட்டு நீங்கள் செரனாவோட வாயை பற்றிட்டு, நான் கீழே விழ போனேன், அவர் காப்பாற்றினார், அவ்வளோதான், சரியா, நம்ம அப்பார்ட்மெண்ட் போய் பேசலாம், வாய் திறக்காது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செரனாவை வந்து இழுத்துட்டு போகிறீங்க தரன்னு. சரிடா, நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு செரனாவை இழுத்துட்டு போயிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் பாய்டா, டேக் கேர்.